பிரைஸ் தி லார்ட். இன்றையிலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற சில வாரங்கள் நாம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து தியானிப்போம். We'll meditate about the mysteries of the kingdom of God. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் ஒரு மறைந்திருக்கிற பொக்கிஷம், புதைந்து இருக்கிற பொக்கிஷம் என்று சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் அடிக்கடி தியானிப்பதற்கு காரணம், இதில் தான் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஊழியத்துக்கும் தேவையான எல்லாம் இதில் தான் அடங்கி இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொள்ள போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட, சபைகளும் கூட எவ்வளவு ஒரு அலட்சியமாக, ரொம்ப கேஷுவலாக இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்கிறது என்பது நம்ம கவனிக்கிறது இல்லையா? புதிய ஏற்பாடு நமக்கு கண்களுக்கு முன்பாக விரிக்கப்படும் போது யோவான் ஸ்நானகன் ஆரம்பித்த பிரசங்கமும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தில் இருந்த நாட்களிலெல்லாம் அவர் தொடர்ந்து போதித்த செய்தியும், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நாம் அதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்று. ஏன் அந்த ஒரு மெயினான செய்தியை இயேசு கிறிஸ்துவும் போதித்து கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். அதை தான் முக்கியமாக அவர் போதித்தார், நம்மளையும் போதிக்க சொன்னார். அது என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, இதை குறித்து யாராவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த பரலோக ராஜ்யம், அதற்கு நான் மனம் திரும்ப வேண்டும் என்ற காரியத்தை குறித்தெல்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு நான் கேட்க போகிறேன். நம்மள எத்தனை பேர் மாதங்களை, வாரங்களை இந்த காரியங்களிலே யோசித்து நாம் சிந்தித்து தியானித்து கழித்திருக்கிறோம். இன்றைக்கு சபைகளை கூட நம்ம பார்ப்போம், குறிப்பாக எல்லா சபைகளையும். எத்தனை சபைகளிலே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை மையமாக, அடிப்படையாக வைத்து தங்களுடைய போதனைகளையும் தங்களுடைய ஊழியங்களையும் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்களிலே, நம்முடைய தலைமுறைகளிலே எனக்கு தெரிந்து ஒரே ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தான் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய நோக்கமாக இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து போதிப்பது என்று அவர் வைத்திருந்தார். அவருடைய பேர் டாக்டர் மைல்ஸ் மன்றோ. உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து தெரிய வேண்டும், எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அவருடைய அல்லது புத்தகங்களை படிக்கலாம். ஆனால் நாம் எல்லாரும் அதை செய்ய வேண்டுமா இல்லையா? நான் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை குறித்து போதிக்க போகிறேன், அல்லது பண காரியங்களை குறித்து, அல்லது சுகம், தெய்வீக சுகத்தை குறித்து, நல்ல செழிப்பை குறித்து, இதெல்லாம் சொன்னால் பல பேர் வரலாம். அதை விட மேலாக இதை குறித்து நான் பாட்டு எழுத போகிறேன், அழகாக பல நல்ல நேர்த்தியான கிறிஸ்தவ பாடல்களை வைத்து இப்படிப்பட்ட இந்த காரியங்களை குறித்து பாடல் எழுதுனா லட்சக்கணக்கில் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்கறதில்லை. ஏன் அது என்று நாம் சிந்திக்க வேண்டும். நான் சிந்திக்கிறேன். முதலாவது, இது ஒரு வித்தியாசமான ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது. புதிய ஏற்பாட்டில் முதல் வசனம் மத்தேயு 1:1 இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக, தாவீதின் குமாரனாக, ஆபிரகாமின் குமாரனாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அவருடைய பேரை கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது ராஜரீகம், ராஜாவாக இருக்கிறவர் என்ற அர்த்தம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள போவது இவர் ஒரு வித்தியாசமான ராஜா. அந்த கிழக்கிலிருந்து வந்த அந்த சாஸ்திரிகள் கூட இந்த ஒரு ராஜாவை தான் தேடி வந்தாங்க. மத்தேயு 2:2 பார்க்குறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கடைசி வசனங்களில் போனால் கூட அங்கே இந்த ராஜா திரும்ப வரும்படியாக, திரும்ப வருகிற ராஜா, கம் லார்ட் ஜீசஸ், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்ற ஒரு ஜெபத்தோடு புதிய ஏற்பாடு முடிகிறது. புதிய ஏற்பாடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ராஜ்யத்தை குறித்தும், ராஜரீகத்தை குறித்தும், ராஜாவை குறித்தும் அதிகமாய் தெளிவாக வசனங்கள் நமக்கு கொடுக்கிறது. இந்த சாஸ்திரிகள், கீழ் தேசத்தில் இருந்த சாஸ்திரிகள், ஈரான்லேருந்து நினைக்கிறாங்க, இவர்கள் ராஜாவாகிய இயேசுவை ஒரு தவறான இடத்துல தேடினாங்க. ஏரோது ராஜாவின் அரண்மனையில் தேடினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் உலகத்திலே ஒரு ராஜாவின் அரண்மனையிலே ஆரம்பிக்கவில்லை, ஒரு மாட்டு தொழுவத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய ராஜ்யம் மிகவும் வித்தியாசமானது.
அந்த ஏரோது ராஜாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரே கலக்கம் ஆச்சு, நமக்கு எதிராக வந்துட்டான். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து அது கீழ் தேசத்தில் இருக்கிற ராஜாவாங்க, இந்த சாஸ்திரியார்களாக இருந்தாலும் சரி, ஏரோது ராஜாவாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாருமே இந்த இயேசுவின் ராஜ்யம் இஸ் கிங்டம், மேசியா வருகிறார், ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிறார், அந்த ராஜ்யத்தை குறித்த ஒரு தவறான புரிதலில் இருந்தாங்க ஜனங்கள். கடைசி வரைக்கும் அவருடைய சீஷர்கள் அவர் ஒரு உண்மையான மனுஷீக ராஜ்யத்தை இப்பொழுது ஸ்தாபித்து வந்து அவர்கள் எல்லாரும் தாங்களும் இந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படியான ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்கும், நான் மந்திரியா இருப்பேன் அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. ஆமேன். அதுக்காக சண்டையெல்லாம் கூட போட்டாங்க, யாரு உட்கார்ந்துருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய மரண தருவாயில கூட அவர் விளக்குகிறார் தான் ராஜா என்றும், ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ராஜ்யத்தை உருவாக்க வந்திருக்கிறேன் என்றும். இங்கே யோவான் 18க்கு திருப்பிக்கிட்டீங்கன்னா நான் வாசிக்கிறேன். யோவான் 18 33வது வசனமும் 36 37. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு பிரதி உத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதில்லை என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். பிலாத்து இந்த ஒரு காரியத்தை அவருடைய சிலுவையில கூட மறிக்கிற தருவாயில சிலுவையில அவர் மறிக்கும் போது அதுல கூட அங்கே எழுத சொன்னான். இதையெல்லாம் நான் பார்க்கும்போது இவ்வளவும் இணைந்து அந்த சபிக்கப்பட்ட சிலுவையில கூட இவைகள் இணைந்ததை பார்த்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது, அவ்வளவு ஒரு த்ரில்லா இருக்குது. யோவான் 19:19 21 22 வாசிக்கிறேன். பிலாத்து ஒரு மேல் விசாலத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். அப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டிலேருந்து ஃபுல்லா அந்த தேவனுடைய ராஜ்யம், இயேசு ராஜாவாக அந்த காரியம் அப்படியே ஓடுகிறத பார்க்கலாம். ரெண்டாவதாக, நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஜீசஸ் இஸ் த கிங், இஸ் கிங்டம் இஸ் த ஃபோக்கஸ் அண்ட் பர்பஸ். ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இயேசு கிறிஸ்து ராஜாவாக, அவருடைய ராஜ்யமே கவனம் நோக்கமாக இருந்தது. நம்மகிட்ட கூட ஆண்டவர் சொன்னார், இந்த ராஜ்யம் இந்த பூமியில வருவதாக என்று தான் ஜெபிக்க சொன்னார். அப்படின்னா என்ன? நம்ம இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், we are of this kingdom. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்ம ஏற்கனவே திரும்ப நான் சொல்லுவேன், இது உலகத்தை ராஜ்யத்தை போன்றதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ கிங்டம் ஆஃப் ஹெவன். இது பரலோகத்தின் சொந்தமான ராஜ்யம். அப்படின்னா நான் இந்த ராஜ்யத்தில் சேரும்போது நான் எதை எதிர்பார்க்கலாம்? இந்த ராஜ்யத்துக்குள்ளே என்னவெல்லாம் நடக்கிறது? இதை நான் சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த காரியங்கள் நமக்குள்ளே நல்ல ஆழமாய் பதியும் போது வல்லமையும் திவ்ய நோக்கமும் சுகமாக்குதலும் அசுத்தாவிகள் விரட்டுவதும் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்து ஜனங்கள் ரட்சிப்பதும் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டா, இந்த ராஜ்யத்திலே நான் முழுவதுமாய் ஒரு அங்கமாய் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் எனக்கும் என் மூலமாகவும் கொடுத்திருக்கிற செய்ய போகிற காரியம், வாக்கு தத்தம் எல்லாம் உண்மையாகவே வல்லமையோடு கிரியை செய்யாது. இந்த ராஜ்யத்தில் நான் உண்மையிலேயே பங்காளியா இருக்கிறேன், அதில் ஒரு பாகமாக இருக்கிறேன் நினைக்கிற வரைக்கும். ஸோ மூன்றாவது காரியம் நான் சொல்ல விரும்புவது, ரிப்பெண்ட், திங்க் டிஃப்ரெண்ட்லி டு என்டர் திஸ் கிங்டம். இந்த ராஜ்யத்தில் நான் ஒரு பங்காளியாக நுழைய வேண்டும் என்றால் நான் மனம் திரும்ப வேண்டும். அதாவது நான் மனதிலே வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். பல பேர் நமக்குள்ள, உலகமும் நமக்குள்ள இருக்குது, பல பேருக்குள்ள, பல சமயங்கள்ல. அதனால நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால, பல சமயங்களில் உலகம் நமக்குள்ள இருக்கிறதுனால, இந்த உலகம் யோசிக்கிறபடி பல சமயங்கள் நினைக்கும்படியாக, யோசனைகளை செய்யும்படியாக நமக்கு அந்த சோதனைகள் வருகிறது.
எப்படின்னா உலகத்தின் பார்வையிலே, உலகத்தின் ஃப்ரேம் ஒர்க், உலகத்தின் ஆசாபாசங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே காரியங்களை பார்க்கும்படியாக. உதாரணமாக அற்புதங்கள் என்பது இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் கிடையாது. நாம் நம்முடைய 5 சாரீர உணர்வுகள் இருக்குல்ல, பார்க்கிறது, பேசுறது, நுகர்வது, இதெல்லாம் இந்த 5 புலன்களோடு அதை வைத்து தான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், உலகத்தின் அரசாங்கங்கள், உலகத்தின் காரியங்கள் நடைபெறுகிறது. நாமும் கூட கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு, விசுவாசிகளை ஆன பிறகு, நாம் எவ்வளவாய் அதே 5 புலன்களை வைத்து தான், அதே திங்கிங்கில் தான், அதே யோசனையில் தான் நம்ம இருக்கிறோம். பல சமயங்களில் நம்முடைய ஜெபங்களும் விசுவாசங்களும் கூட இந்த உலகத்தின் ஆசாபாசங்களும் உலகத்தின் காரியங்களும் தான் நம்முடைய சிந்தனையை தாக்கி நம்முடைய ஜெபங்களையும் விசுவாசத்துக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குது, உடனே என்ன நினைக்கிறீங்க? அது ஒருவேளை அற்புதம் என்று ஒருவேளை சபையில் ஒருவேளை சாட்சி கொடுக்கலாம் ஒரு சிலர். ஆனால் பல சமயங்களிலே அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் நடக்கும்போது, இது நம்ம குறித்து கொஞ்சம், நான் அப்படி செஞ்சேன், அல்லது என்னுடைய மேனேஜர் அப்படி செஞ்சார் அப்படின்னு அப்படி கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறோம், விவரிக்க பார்க்குறோம், விளக்க பார்க்குறோம், புரிந்து கொள்ள பார்க்குறோம். உலகத்தின் பார்வையிலே இந்த அற்புதங்களை புரிந்து கொள்ள பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே நானும் நீங்களும் இந்த ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய நினைவு, நாம் நினைக்கிற நினைவு, இந்த எப்படி நினைக்கிறோம் என்பது மாற வேண்டும். அவர் திங்கிங் மஸ்ட் சேஞ்ச். அது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை, வாக்குத்தத்தங்கள், நோக்கங்கள், அதை அபியாசம் பண்ணுவது, த பிராக்டிஸ் ஆஃப் த கிங்டம், இவைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசமாய் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவை. மத்தேயு 3வது அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், முதல் 2 வசனங்கள். அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அடுத்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவும் அதே தான் செஞ்சார். மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த காரியத்தை எப்படியோ நானும் கூட எத்தனையோ வருஷமா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதை அப்படி மேலோட்டமாக நான் நிச்சயமாய் பார்த்ததுண்டு. பல பேர் நம்ம அப்படி பார்க்குறோம், மேலோட்டமாக பார்க்குறோம். You see, we try to think in flesh, in worldly ways. நாம் மாம்சத்தில் உலக பிரமாணமாக அதிகமாய் சிந்திக்க முயல்கிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய ராஜா நாம் எப்படி காரியங்களை பார்க்கிறோமோ, நாம் எப்படி காரியங்களை குறித்து சிந்திக்கிறோமோ, அதற்கு ஏற்றபடி அவர் இயங்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் கட்டளை ரிப்பெண்ட், மனம் திரும்பு. அந்த மனம் திரும்பு என்பதனுடைய அர்த்தம் பாவத்தை விட்டு நீ கழுவப்படு என்பது மட்டும் இல்லை, நல்ல ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்வேன் என்பதுக்காக மாத்திரம் இல்லை. அது உண்டு. அதில் நீங்களும் நானும் நம்ம பாவத்தை குறித்து எவ்வளவு அறிக்கை செய்து மனம் திரும்பி கொண்டே இருந்தாலும், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து எல்லா காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசம் செய்யவில்லை என்றால், நாம் நம்முடைய முயற்சிகளிலே, பரிசுத்தமாக இருக்கிற முயற்சிகளிலே கூட வெற்றிகரமாக இருக்க முடியாது. No matter how often we confess and repent of our sins, if we don't enter the kingdom of God and apply the principles of the kingdom of God, we cannot be victorious in our efforts. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலேயே அது மாத்திரம் இல்லை, நாம் ஊழியம் செய்கிறோம் பாருங்க, அவங்க வாழ்க்கையிலையும் நாம் வெற்றிகரமாய் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க முடியாது. மனம் திரும்புவது நல்லது, சாரி சொல்வது நல்லது, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதெல்லாம் நல்லது. அதோடு நிறுத்தி கொள்ளாமல் தேவ ராஜ்யத்திலே நுழைய வேண்டும் என்று நம்ம, ஏன்னா ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறும்போது தான் ராஜ்யத்தின் வெற்றி நமக்கு வரும். 4வதாக இன்றைக்கு கொஞ்சம் முகவுரையாக போகும்போது த சீக்ரெட்ஸ் ஆஃப் த கிங்டம், அந்த ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். இங்கிலீஷில் மிஸ்ட்ரின்னு போட்டிருக்கு சில இதில், அதாவது எளிதாக புரியாத காரியங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது, இட்ஸ் அட் ஹேண்ட், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கை பற்றி பேசுகிறார். அவருடைய ராஜ்யம் இங்கு இப்பொழுது வருகிறத பற்றி சொல்கிறார். அப்போ நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும், அது முழுமையாக நிறைவேற போகிறது பின்னால.
1000 வருஷம் அரசாட்சி காலம், அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யம் இறங்கி வருவது, அது அப்பதான் வந்து அது பூரணமாய் நிறைவேறப் போகுது. ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் சபைக்குள்ளும் பரலோக ராஜ்யம் எப்பொழுது இங்கே இறங்கி வந்திருக்கிறதை அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் இது சீஷர்களுக்கு, அதாவது அவரை தேடி அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில அபியாசம் பண்ணுகிறவர்களுக்கு, அதை விசுவாசித்து அதை செயலிலே செய்கிற அவர்கள் தான் சீஷர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு சீஷனை போல இந்த காரியத்துல அவருடைய பாதத்துல அதிகமாக யோசித்து இது நமக்குள்ள போகும்போது தான் அவர் ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். Today I am actually bubbling with truth because I was preparing for 3 days, next 3 days. மத்தேயு 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கிங்க. 11வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் யாராவது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் உண்மையாக அவர்களுடனே பேசுகிறேன். இது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் தியானித்துக் கொண்டிருந்தபோது ஒரு பெரிய ஷாக்காட்டம் இருந்துச்சு. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு சீஷர்கள் சொல்றார். சீஷர்கிட்ட மட்டும் நான் வந்து இதை விளக்குனார். பெரிய கூட்டம் இருந்துச்சு, அவங்க கிட்ட ஓமைகளை சொல்லிட்டு தனியா வந்து சொல்லி கொடுத்தார். அவர்களுக்கோ அருளப்படவில்லை. So the secrets of the kingdom is not for mass crowd of people. It is for the disciples. இது ஒரு அவருடைய ரகசியங்களை அந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள வாஞ்சையோடு அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒரு சிலருக்கு மாத்திரம்தான். என்னுடைய ஜெபம் நீங்களும் நானும் அந்த ஒரு சின்ன கூட்டத்தில் பங்காளியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ராஜ்யத்தின் காரியம் நிறைய பேருக்கு தெரியாதபடி, காரணம் அவங்க புரிந்து கொள்ளாது மாத்திரம் இல்லை, அவங்க கண்டும் காணாதவர்களை அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு பல சபைகளிலே கூட இந்த சத்தியங்களை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. அது அவங்ககிட்ட எடுக்கப்படும்னே ஆண்டவர் சொன்னார். இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பார், அவங்க பரிபூரணமும் அடைவார்கள். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் நம்ம சேர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு 5வது திறவுகோல் என்ன, எப்படி இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வது. இந்த 3 திறவுகோள்களையும் நம்ம உபயோகப்படுத்தணும். முதலாக ரிப்பன்டன்ஸ் நம்பர் 1 ஆர் ரீதிங்கிங். இந்த முதல் சாவி என்னன்னா, திறவுகோல் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக போதிக்கிறார். நான் இந்த பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறேன். சிலுவை, உயிர்த்தெழுதல், அவர் பரலோகத்துக்கு போனது, பரிசுத்த ஆவியானவர் வந்தது, நம்முடைய ரட்சிப்பு, இவைகள் எல்லாம் நித்தியத்திலே நமக்கு என்ன நடக்க போகிறது, நித்தியத்திலே நம் மூலமாக என்ன நடக்க போகிறது, அதை குறித்து மாத்திரமல்ல. இவைகள் நித்திய ராஜ்யத்தை பற்றி மாத்திரமல்ல. நித்திய ராஜ்யம் நிச்சயமா உண்டு. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்ததுக்கு காரணம், இங்கேயும் நமக்குள்ளும் நம் மூலமாக இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்களில் என்ன நடக்கும், அதை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செஞ்சார். சிலுவை, உயிர்த்தெழுதல், மகிமைப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இதெல்லாம் செஞ்சார். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது சகோதரன் கோயில் பிச்சை கல்கட்டாவுக்கு போயிட்டு இருக்கார், ட்ரெயினில் இருக்கார். இப்போ அவர் ஆந்திராவில் போயிட்டு இருக்கார். இப்போ இறங்கி அங்கே ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டாருன்னா அது வழியாக போய் தான் ஆகணும். ஆனால் அது வந்து முடிவான இடம் இல்லை, அவர் கல்கட்டா வரைக்கும் போயிட்டு இருக்கணும். அது போல இந்த ரட்சிப்புக்கான மனம் திரும்புதல் என்பது நம்முடைய முடிவான இடம் கிடையாது. இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன். தேவனுடைய ராஜ்யம் அதற்குள்ளே நுழைவது, அது வந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ்குள்ள நம்ம கொண்டு போகுது, இன்னும் உள்ள போகணும். 2வது, ஸோ அந்த கீ வந்து முதல்ல நுழைய வைக்கிது. இந்த சாவியை திறந்தா கதவு திறக்குது, உள்ள நுழையிரும். அங்கேயே நின்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாசலில் நின்றுட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ கோயில் பிச்சை அங்கே செகண்டராபாத்லேயோ அங்கே விஜயவாடாலேயோ இறங்கின மாதிரி அர்த்தம். 2வது, யூ ஹாவ் டு ட்ரேட் டு கெட் த ட்ரெஷர் விச் இஸ் த கிங்டம்.
அந்த பொக்கிஷமாகிய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நம்மிடத்துல இருக்கிறதை கொடுத்து அதை வாங்க வேண்டும். திஸ் இஸ் த செகண்ட் கீ. ரெண்டாவது அந்த திறவுகோல் என்னன்னா, இந்த பரலோக ராஜ்யம் என்பது ஒரு பொக்கிஷம். அதை அப்படி பொக்கிஷமாக நான் பாவிக்க வேண்டும். ஐ ஹாவ் டு ட்ரெஷர் தட் கிங்டம். ஒரு பொக்கிஷம் என்பது தெருவில் அல்லது வயலில் மேலாக கிடைக்கிறது கிடையாது. பொக்கிஷங்கள் எப்பயுமே அது முத்தாக இருந்தாலும் சரி, அது வைரமாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் எந்த பொக்கிஷமாக இருந்தாலும் அவைகள் ஆழத்தில் புதைக்கப்பட்டிருக்கும். அவைகள் ஒன்று தோண்டி எடுக்கணும், அல்லது இப்போ முத்துனா நீங்கள் கீழே போய் எடுத்துட்டு வரணும் சமுத்திரத்தில். அதற்கு முதலாவதாக நான் இந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள் இவைகள் பொக்கிஷங்கள் என்று நான் விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். டு ஐ ரியலி பிலீவ் தட்? அது உண்மையிலே நான் விசுவாசிக்கிறேன்னா, நம்முடைய பொக்கிஷம், ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பொக்கிஷம் உலகத்திலே இருக்குது. எப்பொழுதும் என் குடும்பத்தில் ப்ரமோஷன் வரணும், எனக்கு சம்பளம் வரணும், எனக்கு இந்த வீடு கட்டணும், இந்த வயலை வாங்கணும், ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னார், நீ இதை பொக்கிஷமாக நினைக்கிற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அப்படின்னா இதை நான் உண்மையாக அதுதான் என்னுடைய பொக்கிஷம் என்று நினைக்க வேண்டும். டு ஐ ரியலி பிலீவ் தட்? அது உண்மையில் நான் விசுவாசிக்கிறேன்னா, அதை நான் இந்த உலகத்திலே இருக்கிற போது இந்த பொக்கிஷத்தை, பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை நான் தேடுகிறேனா? மத்தேயு 13:44 வசனம் எடுத்துக்கொள்வோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். ரொம்ப இது ஆண்டவர் அழகாக இந்த காரியங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவங்க சீஷர்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு வசனத்துல நிறைய காரியம் இருக்குது. நம்ம ஊழியத்தை எப்படி செய்யணும், நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணுன்றதுக்கு ஆண்டவர் நிறைய சீக்ரெட்டை கொடுக்குறாரு. தேவனுடைய ராஜ்யம் என்பது அது நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு, நீங்களும் நான் அதை பார்க்கணும். அதான் விசுவாசம். மற்றவங்களுக்கு தெரியாது. அதை கண்டு அதை கொஞ்சம் ஒழிச்சு வச்சுட்டு அதை குறித்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்போதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நிறைய சொல்லி கொடுத்தாரு. தன் தகப்பனையோ தாயையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன் மேலே பின்பற்ற தகுதி இல்லைன்னு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, வெதர் இட்ஸ் ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட், யுவர் ஜாப், வேலை, பணம், நேரம், எதுவாக இருந்தாலும், ட்ரேடிங் யுவர் கரண்ட் ரிச்சஸ் ஃபார் திஸ் ட்ரெஷர், பிகாஸ் யூ வேல்யூ திஸ் கிங்டம் மச் மோர் தன் யுவர் வேர்ல்ட்லி ரிச்சஸ். உங்களுடைய உலக பிரமாணமான காரியங்கள் எது உங்களுக்கு பொக்கிஷமாய் தெரிகிறதோ உலகத்தில், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், உங்களுக்கு டைம் இருக்குது இந்த உலகத்தில், உங்களுக்கு குடும்பம் இருக்குது, உங்களுடைய முயற்சிகள், உங்களுக்கு இருக்கிற கன்வீனியன்ஸ், வசதிகள், கம்ஃபர்ட், இவைகளெல்லாம் இருக்குது. பல சமயங்களிலே நீங்களும் நான் யோசிக்கிறோம், அந்த மிஷினரிகள் எதுக்கு எங்கேயோ விட்டுட்டு வந்தாங்கன்னு, இங்கிலாந்துலேருந்தோ அமெரிக்காவிலேருந்தோ வந்தாங்கன்னு. அவங்க ஸ்மார்ட். ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறோம் அவங்க தியாகம் பண்ணிட்டு வந்தாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறது, அவங்க தியாகம் பண்ணல, அவங்க வியாபாரம் பண்ணாங்க, ட்ரேடிங். அப்போல்லாம் வியாபாரம்னா இதை கொடுத்து அதை வாங்குறது. அந்த மிஷினரிகள்லாம் வில்லியம் கேரியாக இருந்தாலும், ஹட்சன் டெய்லராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவங்க தங்களுக்கு உலகத்துக்குரிய அந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் பணங்களையும் எல்லாத்தையும் குடும்ப வாழ்க்கையும் இந்த பெரிய பொக்கிஷம், பரலோக பொக்கிஷத்துக்கு விலையாக கொடுத்து மாற்றிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக தேவர் ஸ்மார்ட், தேவர் நாட் சாக்ரிஃபைசிங், தேவர் ஸ்மார்ட். நம்ம உலக பார்வையில் பார்க்குறோம், அவங்க தியாகம் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் மிகவும் புத்திசாலிகள், அறிவாளிகள். ஆமேன், ஆமேன். மூன்றாவது இது ரெண்டாவது கீ என்னன்னா, இதை நாம் பொக்கிஷம் என்று நினைக்க வேண்டும். ஒருவருக்கு போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவது, அசுத்த ஆவிகளை துரத்துவது, அவருடைய வாழ்க்கையில் இருக்க வியாதிகளை நீக்குவது, அவங்க என் குடும்பம் கிடையாது, யாரோ ஒரு ஆள் எனக்கு ஒன்றும் செஞ்சதில்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு உலக பார்வை தான் இருக்குது. இது மூலமாக எனக்கு என்ன ஆதாயம் வரும்னு நினச்சா ஃபினிஷ், அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு இந்த பொக்கிஷம் என்ற அந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொண்டால் அதுவே ஒரு ரெண்டாவது திறவுகோலாக இருக்கும். உள்ள இன்னும் நுழையிறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. வாசலோடு மனம் திரும்புதல் ரட்சிப்போடு நிற்காம உள்ள நுழையிறதுக்கு. மூன்றாவதாக, டிக் அவுட் த ட்ரெஷர். இந்த மூன்றாவது சாவி என்னன்னா, சரி நான் வாங்கிட்டேன், இந்த நிலத்துல எல்லாம் புதஞ்சிருக்குது, எனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து வாங்கிட்டேன். இங்கே இருக்க நிறைய பேர் உங்கள் நேரத்தெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க.
ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு நமக்கு 4 மணி நேரம் ஜெபம் இருக்குது. ஒரு சிலர் வர போகிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறமும் கூட்டங்கள்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரதெல்லாம் அருமையான காரியம். அப்போ இந்த 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 3வது காரியம் என்னன்னா, இந்த இந்த பிரின்சிபிள்ஸ் இருக்கு பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள், இவைகள் எல்லாருக்கும் எளிதாக புரிவதில்லை. எனக்கு புரியல. எத்தனையோ வருஷம், 50 வருஷம் கிறிஸ்தவனான எனக்கு இன்னும் புரியல. இதை நான் எவ்வளவுதான் என்னுடைய உலக புத்திசாலித்தனம், உலக பிரமாணமான சிந்தனை, இவைகளை வைத்து நான் எவ்வளவுதான் இதை படிக்க வச்சாலும் எனக்கு புரியறதில்லை. ஐ நீட் டு டிக். நீங்களும் நானும் ஆழமாய் உள்ள போய் எடுக்கணும். ஏனென்றால் இந்த பொக்கிஷங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பொக்கிஷம். நீங்கள் இப்படி இந்த மறைந்திருக்கிற பொக்கிஷங்கள் உள்ள ஒரு நிலத்தை வாங்கியிருக்கீங்க, எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் போயிட்டீங்க. அங்கே நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை முறை மாறலை, உங்கள் சிந்தனை முறை மாறலை. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு இருந்த நல்ல செழிப்பான நன்னிலம், கோதுமை அரிசி எல்லாம் இருக்கிற நிலம் நல்லா அருமையாக இருந்துச்சு. அதையெல்லாம் விற்றுட்டு, அங்கே இருந்த வீடுகளெல்லாம் விற்றுட்டு இந்த ஒரு பிளாட் ஆஃப் லேண்ட், ஏன்னா இதுக்குள்ளே ஆயில் இருக்குது, பெட்ரோல் அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க. ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு குடிசை வீடை போட்டுட்டு உட்கார்ந்துருந்தா ஏதாவது நடக்குமா? இதை குறித்து நான் ஒரு சின்ன வீடியோ காட்ட போகிறேன். இது உண்மையிலேயே விசுவாசத்தில் ஒரு சிறு பிள்ளை, சாரா டக்கர் என்கிற ஒரு சிறு பிள்ளை, 11 வயசு என்னமோ, ஒரு கருப்பு இனத்தை பிளாக் கேர்ள், அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு காரியம். அது ஆண்டவர் பேசும்போது அதை பார்க்க போகிறோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள். இதை 2 நிமிஷம் தான் இந்த காரியம். Sarah's Oil is the true story of an 11-year-old girl who became one of the first Black millionaires in history. Her wealth came after a divine revelation about oil on the land she inherited, and she had to fight to protect her hidden treasure. My name's Sarah Rector. The state gave me 160 acres on account of my ancestors, and there's oil on it. Well, how do you know that? God gave me the ears to hear it. Do you hear it, Blue? There's oceans down there. Nobody but you, Lord. I got oil on my land, and I'm looking for a partner to help me drill it out. Bertrand Byron Smith, at your service. I look for oil and I drill for it. I was thinking 50-50. We should have our lawyers meet. That's my lawyer, the Texas handshake. There ain't nothing more binding. We're in Oklahoma. It goes double for Okies. Here we go. Nobody but you, Lord. Nobody but. What's the damage? Well, this might be the end of the road. Dude, give it so easy. What's your guess? Is he gonna do the right thing? We shook hands. You may have to speak to him. I don't know what to say. God'll give you the words. We need money out of you. But how are we gonna get him? Hi, I'm Sarah, Bert's business partner. Has Bert properly presented our proposition map? You said y'all need to put in here $1,000? We need 2,000, and we need it today. It's a partnership. Got some real nice mud here. Hoping you might test it first. I've never seen anything like it. That field you're sitting on could be the richest in all of Oklahoma. I'll give you $20 an acre. I ain't selling. You want a war? You taught me things about my soul. Ain't nobody ever done that for me. Ain't nobody ever cared. We're dealing with some mighty devious folks over there. Then we need to fight for what's ours. Is that why I see dynamite? That's my oil! No, it ain't! I would not do that if I was you. You took the liberty of wiring up your wells just in case you wanted to do something foolish. It's funny. When the land had only weeds and lizards, it was all mine. But when people found out there was oil on it, they started thinking it's theirs. All I'm asking is to keep what's mine. Her name is Sarah Rector, and you're going to be hearing a lot about her. You know, I've grown kind of fond of the kid. That's called a knight. It can hop over your pieces. That's right. Look at you. You're learning. Just want to make sure before I take your queen. Really? Nobody but you. இது அந்த பொண்ணுடைய விசுவாசம், சின்ன பிள்ளையோட விசுவாசம், அமெரிக்காலேயே அவங்க எல்லாருக்கும் தெரியும் பிளாக்ஸுக்கு எவ்வளவு அடிமைகளாக இருந்தாங்க. 1900 100 வருஷத்துக்கு முன்பாக இந்த சிறு பிள்ளை தான் முதலாக
கோடீஸ்வரன், இந்த பிளாக் கோடீஸ்வரன் ஆனது இந்த சின்ன பிள்ளை அந்த பெட்ரோல் வந்ததுனால. அதில் அந்த 100 ஏக்கரில் அவ்வளவு. அதில் நம்ம கற்றுக்கொள்வது ஆக்சுவலாக ஆரம்பத்தில் சொன்னார் ஒரு CBN கிறிஸ்டியன் பிராட்காஸ்டிங் நெட்வொர்க்கில், இட்ஸ் அ மிஸ்ட்ரி ஆஃப் த ட்ரெஷர், இந்த பொக்கிஷத்தின் ரகசியம். அதில் அந்த அந்த லேண்டில் ஆயில் இருக்கிறத ஆண்டவர் சொல்லி அந்த பொண்ணு கேட்டு அதை விசுவாசித்ததோடு நிறுத்தியிருந்தால் ஒன்றும் நடந்திருக்காது. அவங்க எவ்வளோ ஏழைகளாக இருக்காங்க பாருங்கள், ஒன்றுமே நடந்திருக்காது, அடிமைகளாக வேறு இருந்திருப்பாங்க. ஆனால் அது ஆண்டவர் சொன்னதை கேட்டது பிறகு அந்த பிள்ளை அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்த போதும், அவ்வளவு அந்த 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 குடும்பத்தையே அவங்க கொலை பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சித்தாங்க. அப்போ கூட அந்த மகள் அதை டிக் பண்ணி அந்த ஆயில் வெளியே வந்த பிறகுதான் அந்த உண்மை அவங்க வாழ்க்கையில் வந்துச்சு. இப்போ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், இந்த பொக்கிஷத்தை, இந்த தேவ ராஜ்யத்தின் ரகசியத்தை உங்களுக்கு எனக்கு சொல்கிறார். உள்ளே இருக்கிறது உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் அதீத வல்லமை கொடுத்துருக்காரு. பவுலுக்குள்ளே இருந்தது ஆண்டவராக இயேசு கொடுத்தாரு, எனக்கு இருந்த வல்லமை உனக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாம் நம்ம புதைச்சி வச்சுருக்கோம், இது எல்லாம் கீழே இருக்குது. அதை வெளியே கொண்டு வருவது என்பது ரொம்ப சிம்பிளான காரியம் இல்லை. சும்மா அப்படி நாள் பூரா நம்ம வேலையை பார்த்துட்டு ஒரு ஆள்கிட்ட போய் தலையில் கையை வச்சு அவங்க சுகமாயிட மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மந்திரம் தந்திரம்லாம் இல்லை, இது you have to dig out. இப்பொழுதுதான் கொஞ்ச நாட்களாக நாம் கிறிஸ்துக்குள்ளே நாம் யார் என்பதை அதிகமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். எபேசியர் இதெல்லாம் பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கொஞ்ச நாட்களாக ஒரு சில வருஷங்களாக இதில் நாம் மனம் திரும்ப வேறு விதமாய் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவருடைய ராஜ்யத்தின் வல்லமை, அவருடைய ராஜ்யத்தின் வாக்குத்தத்தங்கள், அவருடைய ராஜ்யத்தில் எது சாத்தியம், த பாசிபிலிட்டிஸ், இவைகளை குறித்து நாம் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்ம தொடரவே. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய வழியிலும், இந்த ராஜ்யத்தில் இருக்கிற அவருடைய வல்லமையிலும், அவருடைய கிருபையிலும், அவருடைய வாக்கு தத்தத்திலும், அவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஏற்பாடுகளிலும் நடக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைந்து அவருடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்மோடு யாரெல்லாம், ஆக்சுவலாக நம்மோடு இல்லை, யாரெல்லாம் இந்த காரியத்தில் தாகமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரின்சிபல்ஸ் அதை குறித்தும் அதில் இருக்க சாத்திய கூறுகளை குறித்தும் தங்கள் வாழ்க்கையிலே அபியாசம் பண்ணுவதற்கு தாகமாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களோடு தான் ஆண்டவர் இந்த ரகசியங்களை, தேவராஜ்யத்தின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிறார். நாம் இந்த ராஜாவை பின்பற்ற வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை பின்பற்ற வேண்டும், அவருடைய ராஜ்யத்தின் போதனைகளையும் அவருடைய செயல்களையும் நம்ம பின்பற்ற வேண்டும். குறிப்பாக வருகிற நாட்களிலே இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் வரிசை கிரமமாக கால வரிசையில் குரோனாலஜிக்கலாக நடந்ததை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். கடந்த சில நாட்களாக இந்த காரியங்களுக்குள்ளே அதிகமாக நான் ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கும் போது திரும்ப ஆவியானவர் ஒரு சின்ன காரியத்தை அவன் மனசில் டக்குன்னு சுத்தியல் வச்சு அடிக்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் வருகிற நாட்களில் ஒருவேளை எனக்கு புரியும். அவர் ஒரே காரியம், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல், இது ஆவிக்குரியது, தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது, உன்னுடைய வல்லமை ஆவிக்குரியது, என்னுடைய வாக்குத்தத்தங்கள் ஆவிக்குரியது, நீ செய்ய போகிறதெல்லாம் ஆவிக்குரியது, இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, நாட் நேச்சுரல். ஏனென்றால் நம்ம ஜெபிக்கிற பல காரியங்கள் இயற்கைக்கு ஒத்த ஜெபந்தான் இருக்குது. அதாவது உங்கள் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டோம் 3 யூனிவர்சிட்டியில், இந்த 3ல் எனக்கு பிடிச்சது இது, ஆண்டவரே இதை எனக்கு வாய்க்க பண்ணும், அது கிடைக்கலன்னா நம்பர் 2 இதை வாய்க்க பண்ணும், இது கிடைக்கலன்னா நம்பர் 3 இதை வாய்க்க பண்ணும். இது இப்படி தான் நமக்கு ஜெபங்கள் இருக்குது. இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அல்லது இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் கர்த்தருடைய கரம் இருக்கணும். ஆனால் ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு சொல்லுது, இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். அவருடைய ராஜ்யம் என்பது ஆவிக்குரிய ராஜ்யம். அவருடைய வல்லமை, பரலோகத்தின் வல்லமை. நமக்கு இருக்கிற எதிர்ப்பின் சக்திகள் நம்ம பார்க்கறது இல்லை, கண்ணால் பார்க்கறது இல்லை, கையால் தொடுறது இல்லை, மூக்கால் நுகர்வதில்லை, காதால் கேட்பதில்லை. இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். இதை அதிகமாக ஆண்டவர் திரும்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை. ஏன்னா நம்ம எல்லாமே உலகத்தின் பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம பிரச்சனைகளை கூட.
நம்ம இந்த 50 நாள் பெந்தகோஸ்தே டிவோஷனால் அந்த வனாந்தரத்தை பற்றி பார்த்தோம். அந்த வனாந்தரத்திலிருந்து ராஜ்யத்துக்கு நாம் வருவதற்காக, தட்ஸ் a sixth point, from the wilderness to the kingdom. இந்த தேவ ராஜ்யத்தின் வேலைகள், கிரியைகள் வனாந்தர அனுபவத்திற்கு உடனே இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் மத்தேயில ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ மத்தேயு 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் யோவானால ஞானஸ்நானம் பெற்றாரு. பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினால அவரை ஞானஸ்நானம் கொடுத்தார். அந்த அபிஷேகம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை சுவிசேஷம், பவர் காஸ்பல், ராஜ்யத்தின் ஊழியத்தை இந்த பூமியிலே ஆரம்பித்தது. அந்த அபிஷேகம் தான். ஆனால் அவர் அதுக்கு முன்பாக பரிசுத்தாவியினாலே வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். அந்த வனாந்தரத்தின் சோதனைகளை அவர் மேற்கொண்ட, பரிசுத்தாவியின் வல்லமையினால் மேற்கொண்ட பிறகு, அதில் கூட நம்ம இந்த ராஜ்யத்தின் பிரின்சிபல்ஸை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் பின்னால். ஆனால் அதில் அவர் மேற்கொண்ட பிறகு தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செஞ்சாங்க. அவர் ஆவியானவருடைய வல்லமையில் திரும்பி வந்தார். என்ன செஞ்சார்? உடனே டு ப்ரீச் த கிங்டம், டு ப்ராக்டிஸ் த கிங்டம் அண்ட் டு பிரிங் த கிங்டம் டு த பீப்புள். வனாந்தரத்தில் வந்த உடனே அவர் ராஜ்யத்தை பிரசங்கித்தார், ராஜ்யத்தை அபியாசம் பண்ணார், ஜனங்களுக்கு ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அப்படிதான் இருக்கு. மத்தேயு 4:17 அந்த நேரத்தில் வெளியே வந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னு பாருங்க. வெளியே வந்தோடனே அதை சொல்ல ஆரம்பிச்சார். ஆண்டவரே, என்னையும் கூட, நான் இந்த வனாந்தர பிரச்சனையில் போய் கொண்டிருக்கலாம், நிறைய பிரேக், ஆனால் இந்த வெளியே கொண்டு வந்த உடனே நிறைய பேர் என்ன செய்கிறோம், இந்த வனாந்தர அனுபவத்திலிருந்து வெளியே வந்த உடனே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே என்னை அவர் வெளியே கொண்டாந்த உடனே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அதே வல்லமையோடு நுழையணும், இயேசுவின் நாமத்தில். ஆமென். அதுக்கு தான் உங்களையும் என்னையும் வனாந்தரத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இங்கே இருக்கிற நிறைய பேர் வனாந்தரத்தில் இருந்தீங்க, இன்னைக்கு வெளியே கொண்டாந்துருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை செய்வார். 7வதாக ஆண்டவரை நம்ம தொடர்ந்து பின்பற்றும் போது, யாராவது வாசிங்க மத்தேயு 4வது அதிகாரம். அப்படியே தான் போக போகிறோம். மத்தேயு 4:23 25 வரைக்கும். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். 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 இது ஒரு வல்லமையான ஒரு வசன பகுதி. கிங்டம் மினிஸ்ட்ரி அட்ராக்ட்ஸ் த கிரவுட். ராஜ்யத்தின் ஊழியம் செய்யும் போது ஜனக்கூட்டங்கள் உங்களை நோக்கி வரும். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு கிறிஸ்து இந்த வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்த உடனே, சோதனை மேற்கொண்ட உடனே, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையில் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் முழுவதுமாய் மூழ்கடித்து விட்டார். அதுக்குள்ளே போய் தொடர்ந்து அது நேராக போயிட்டாரு. நைட் அண்ட் டே, இரவு பகலாக. தட் இஸ் அ கிங்டம் பிரின்சிபிள். அது ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு பிரின்சிபிளாக இருக்குது. நாம் ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு இந்த சுய பரிதாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அந்த 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 காயங்களை தொடச்சிட்டு, அந்த டஸ்ட்டை தொடச்சிட்டு முன்னாடி போகணும். அது ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு புரிந்து கொள்கிற ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு காமிச்சார். He went throughout அப்படின்னு போட்டிருக்கு. அவர் எல்லா இடங்கள் எங்கும் சுற்றி நடந்து, அதை கோடு போட்டு வச்சுக்கோங்க, எங்கும் சுற்றி நடந்து எல்லா இடங்களுக்கும் போனார். எங்கும் சுற்றி நடந்து. He was not sitting in a place like a rabbi. ஒரு ரபி என்கிறவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கிற இடத்துல சில மாணவர்கள் அவங்ககிட்ட வருவாங்க. அப்படிதான் இருந்துச்சு அந்த காலத்தில். ஆனால் அவரோ ஜனங்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே போனார். தேவைகள் எங்கே இருக்கோ அங்கே போனார். எங்கே அவருடைய பிதா அனுப்பினாரோ அங்கே போனார். இதெல்லாம் பிடிச்சிங்க. இதெல்லாம் நீங்களும் நானும் ராஜ்யத்தின் குடிமகனாக இருந்தால், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருந்தால், உங்களை என்னையும் பிதாவாகிய தேவன் அப்படிதான் செய்வார். தேவைகள் இருக்கிற இடத்துக்கு எங்கே ஜனங்க இருக்காங்களோ அங்கே அனுப்புவார். தட் இஸ் அ கிங்டம் பிரின்சிபிள். அதுவும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரின்சிபிள். நான் சபையில் வச்சுருப்பேன், சபை நடத்திக்கிட்டு இருப்பேன், மீட்டிங் நடக்கும், வர்றவங்க வரட்டும். அப்படி நடத்தின சபைகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு.
உலகம் பூரா மேலை நாடுகளில் கீழே நாடுகளில் அவங்களுக்கு தெரியும். நல்லா அழகாக இருக்குது பில்டிங், உள்ளே யாரும் கிடையாது, அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க வேற யாருக்காவது. அது தேவனுடைய ராஜ்யத்தின் பிரின்சிபிள். நீங்கள் ஜனங்க எங்கே இருக்காங்களோ அவங்ககிட்ட போகணும். மூன்றாவதாக அவர் என்ன செஞ்சார் இந்த வசனத்தில்? அவர் தேவ ஆலயங்களிலே பிரசங்கித்தார்னு போட்டிருக்கு, ஜப ஆலயங்களிலே உபதேசித்தார்னு. அதுவும் தேவனுடைய ஜப ஆலயம் என்பது சபைகள் என்பதை அவர் மதித்தார். பின்னால் அவருடைய சீஷர்களும் அதை செஞ்சாங்க. பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் போய் தான் பிரசங்கம் பண்ணாங்க. முதல்ல பவுலும் கூட அங்கெல்லாம் சுத்தம் போகும்போதெல்லாம் முதலாவதாக இந்த ஜபாலயம் சினகாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் போவார். ஏனென்றால் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி, முதல் காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கமும் இந்த சுகமும் யாருக்கு கிடைக்குன்னா, தேவனுடைய ஆலயத்தை தேடி ஜப ஆலயத்தை தேடி வருகிறவங்களுக்கு தான் முதல்ல சான்ஸ். ஆண்டவரே சொன்னார், நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் முதலாக வந்தேன். தட் இஸ் ஆல்சோ கிங்டம் பிரின்சிபல். நீங்களும் நானும் சபையை முதலாவதாக கவனிக்க வேண்டும், அங்கே ஊழியம் செய்யணும். ஆனால் வெளியேயும் எல்லா இடத்துக்கும் போகணும், அதுவும் கிங்டம் பிரின்சிபல். மூன்றாவதாக அவர் நாலாவதாக என்ன செஞ்சார்னா, ப்ரொக்ளைம் த காஸ்பல். அவர் சுவிசேஷம் நற்செய்தி என்பது, ரட்சிப்பின் நற்செய்தி என்பது இயேசுவை விசுவாசித்து நாம் நித்திய அக்கினியிலிருந்து நித்திய நியாயத்தீர்ப்பிலிருந்து ரட்சிக்கப்படுவது. ஆனால் அந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய வசனத்தை போதிப்பதுக்கு மாத்திரம் அல்ல, அதுக்கு மேலானது. தேவனுடைய வசனத்தை சொல்லுவது அடிப்படையான காரியம், அது முதல் காரியம். ஆனால் அதனுடைய வல்லமை, நம்ம சுவிசேஷத்தை சொல்லுகிறதுடைய வல்லமை, நாம் இருக்கிற இந்த பூமியில, இந்த பிசிக்கல் வேர்ல்டு, அதில் அது அதனுடைய வல்லமை நிரூபிக்கப்பட வேண்டும். எல்லா வியாதிகளும் குணமாயி, எல்லா விதமான போராட்டங்களும் அதிலிருந்து மேற்கொள்வது, அசுத்தாவிகளை துரத்துவது. அவர்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அதுதான், அப்படிதான் பிரசங்கம் பண்ணார். அவருடைய பிரசங்கம் வெறும் பேச்சில் இல்லை, செயலில் இருந்துச்சு. அந்த வல்லமை அவரிடத்துல வந்தவங்க எல்லாருடைய சகல வியாதிகளையும் சகலரையும் குணமாக்கினார். இவனுக்கு உண்டு அவனுக்கு உண்டுன்னு சொல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் இவருக்கு சுகம், அப்படி இல்லை. ஏன்னா அவருடைய கண்டிஷன் என்ன, ஒரே ஒரு சிம்பிளான கண்டிஷன், அவர்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள், அவ்வளவுதான். இயேசுவிடத்துல வந்தால் போதும். தேவனுடைய ராஜ்யம் சொல்லுது, உனக்கு நற்செய்தியை அறிவிப்பதும் விடுதலையும் இணைந்து போகும். ப்ரொக்ளமேஷன் அண்ட் டெலிவரன்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். சில சமயங்களிலே விடுதலை முதல்ல வந்துச்சு, அப்புறமா அவர் பிரசங்கித்தார். ஆனால் பல சமயங்களில் அவர் வசனத்தை சொன்னார், அதுக்கப்புறம் விடுதலையும் சுகமும் வந்துச்சு. தேவனுடைய ராஜ்யத்தில் ரெண்டு விதமுமே நடக்கும். அதனால நம்ம ரெண்டுக்குமே ஓப்பனாக இருக்கணும். சில பேருக்கு சுகம் முதல்ல வருது அல்லது விடுதலை வருது, அசுத்தாவியில் இருக்கிறவங்க நிச்சயமாக விடுதலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லலாம். அப்படி ரெண்டுமே நடந்துச்சு. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்றால் இதுதான் அர்த்தம். இது எல்லாம் நடக்கணும். இட் பிரேக்ஸ் பேரியர்ஸ். தடைகளை இது உடைத்தது. இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் போன போது அங்கே போட்டிருக்கு, அவருடைய புகழ், அவருடைய கீர்த்தி சிரியா உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு, அங்கெல்லாம் பரவிச்சான். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஜனங்கள் தெக்கப்போலி, அது ஒரு புறஜாதிகள் இருக்கிற இடம், அங்கேருந்து வந்தாங்க. ஃபார் பியாண்ட் த ஜோர்டன், யோர்தானுக்கு அப்புறமா இருக்கிறவர்கள். ஆக்சுவலாக நீங்கள் மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது இன்னைக்கு இருக்க சவுதி அரேபியாவிலேருந்து. இவர்களெல்லாம் யூத மதத்துக்கு எதிராக இருந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் இந்த சுவிசேஷத்தின் வல்லமை அங்க நிறுத்த முடியல. அது தூரம், மதங்கள், கலாச்சாரம், தேச எல்லைகள், இவைகளை எல்லாம் உடைத்து இந்த வல்லமையான சுவிசேஷம் போனுச்சு. ஜனங்கள் பாருங்க, எங்க இருந்தாலும் உலகத்துல, எங்க இந்து முஸ்லீம் எதுவா இருந்தாலும் ஓகே, எந்த ஜனங்கள், எந்த ஜாதிகள், எந்த கலர் எதுவா இருந்தாலும் ஜனங்கள் எதிரியின் அழுத்தத்திலிருந்து, எதிரியின் ஆக்கிரமிப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாங்க. நீங்க ஆப்பிரிக்காவில் உள்ள காட்டில் போனாலும் அவனுக்கு பேசக்கூட தெரியாது, ஆனால் அதுல இருந்து வெளியே வரணும்னு பார்க்குறான். எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் தான் ஒரே நம்பிக்கை, அதுதான் ஒரே வெளிச்சம். இயேசு மாத்திரமே இந்த பூமியில் இருக்கிற எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் அவர் மாத்திரமே பதில். அதனால்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், லார்ட் தை கிங்டம் கம், பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ஆன் எர்த் as it is in heaven, பரலோகத்தில் இருக்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அப்படியே ராஜ்யம் வருவதாக. இப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவை இந்த மத்தேயு சுவிசேஷத்துல
அவருடைய பாத சுவடுகளில் நம்ம நடப்போம். ராஜ்யத்தின் பிரின்சிபல்ஸை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.